Match Pitch on Kailash Talks. வெல்கம் டு மேட்ச் பேச்சு ஆன் கைலாஷ் டாக்ஸ். இன்னைக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி பாக்ஸிங் டே டெஸ்ட்ல டே 4. நம்ம பேட் பண்ண 9 ரன்கள் தான் நேத்தியோட சேர்த்து இன்னைக்கு கூட அடிச்சோம். 369 ரன்களுக்கு நம்ம ஆல் அவுட். ஆஸ்திரேலியா 105 ரன்கள் லீட்ல இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி 115 ரன்ல அவுட் ஆனாரு. ஸோ ஆஸ்திரேலியா பேட் பண்ண வந்த உடனேயே அவங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கக்கூடிய சாம் கொன்ஸ்டாஸ் இந்த இன்னிங்ஸ்ல என்ன பண்ண போறாரு, மறுபடியும் பும்ராவை அவர் சார்ஜ் பண்ண போறாரான்னு பார்த்தா அதுக்கு ட்ரை பண்ணாரு. பட் அதுக்கெல்லாம் பெருசா இடம் கொடுக்காம பும்ரா அந்த சின்ன பையனை சொல்லி வச்சு தூக்கிட்டாரு. ஒரு அமேசிங்கான இன்கமிங் டெலிவரி. அதை கொன்ஸ்டாஸால ரீடே பண்ண முடியல. கிளீன் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வழக்கமா விக்கெட் எடுத்த உடனே ரொம்ப சாத்வீகமா ரொம்ப சிரிச்ச முறையில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய பும்ரா கொஞ்சம் ஆக்ரோஷமாவே ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தாரு கொன்ஸ்டாஸுக்கு. காரணம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவருக்கு ஒரு ரைவல்ரி இருக்கும் இல்லையா, அது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கிரௌட பார்த்து சியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் சென்ட் ஆஃப் வந்து அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 122 ரன்கள் கொடுத்தாரு. முகமது சிராஜ் 5.3 எக்கானமியா இருந்தது. விக்கெட்ஸே கிடைக்கல. சிராஜை டிராப் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் இருந்தது நெக்ஸ்ட் மேட்சுக்கு. ஆனா இந்த இன்னிங்ஸ்ல சிராஜ் ரொம்ப நல்லாவே போல் பண்ணாரு. அவர்கிட்ட அந்த ஸ்பிரிட் இருக்கு, ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிம்பாங்கல்ல, அதை கொடுத்து ஓரளவு ஒரு எண்டில் பும்ராவை அவர் சப்போர்ட் பண்ணாரு. அதுல அவர் தூக்குனது உஸ்மான் கவாஜாவோட விக்கெட். அதுவும் ஒரு அழகான போல்ட். அதை எடுத்தாரு சிராஜ். அதுக்கப்புறமா அப்படியே போச்சு. பும்ரா மறுபடியும் ஒரு ஸ்பெல் உள்ள போட வந்து அங்கதான் மேட்சை நல்லாவே திருப்பி விட்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்பெல்லில் அவர் 3 விக்கெட் எடுத்தார். ஒரு 14-15 பால் இடைவெளியில 3 விக்கெட் அவர் எடுத்தாரு. அதுல ஒன் ஆஃப் த விக்கெட் தான் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட். டிராவிஸ் ஹெட் தான் பும்ராக்கு டெஸ்ட்ல 200வது விக்கெட். டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 200 விக்கெட்ஸ் அப்படிங்கிற லேண்ட்மார்க் இருக்குல்ல, அதை கடக்கும் பொழுது எவ்வளவு மேட்ச்ல கடக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை வச்சு பார்த்தா இந்தியால இருந்து ரொம்ப சீக்கிரமா 200 விக்கெட் எடுத்த பவுலர் யாருன்னா அது பும்ரா தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை பும்ரா படைச்சிருக்காரு. இந்தியாவில் மட்டும் இல்ல, வேர்ல்ட் லெவல் எடுத்து பார்த்தா 4வது பவுலர். கம்மியான மேட்சஸ்ல 200 விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்னு பார்த்தா அது பும்ரா. ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், 200 விக்கெட் எடுக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம், ஏன்னா நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க எல்லாரும், 200 விக்கெட்ஸ் எடுக்கும்போது அவங்களோட ஆவரேஜ் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தா ஆவரேஜ் வகையில பும்ரா தான் வேர்ல்ட் கிரிக்கெட்லயே நம்பர் 1ல இருக்காரு. அதாவது கரண்ட் லாட் ஆஃப் பிளேயர்ஸ்ல கிடையாது, ஹிஸ்டரி ஆஃப் த கேம்லயே பும்ரா தான் 19 பாயிண்ட் சம்திங் அந்த ஆவரேஜ்ல வேர்ல்ட் கிரிக்கெட்ல டாப்ல இருக்காரு. 200 விக்கெட் கடக்கும் பொழுது அவருக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லலாம். அதுல கர்ட்லி ஆம்ப்ரோஸ் இருக்காரு, மால்கம் மார்ஷல் இருக்காரு, ஜோயல் கார்னர் இருக்காரு. இந்த மாதிரி அசகாய சூரர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ், அவங்களெல்லாம் விட டாப்ல 200 டெஸ்ட் விக்கெட்டை கடக்கும் பொழுது அந்த லேண்ட்மார்க்ல பெஸ்ட் ஆவரேஜோட பும்ரா ஒரு லெஜெண்டா அந்த பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய தூரங்கள் பும்ரா போக வேண்டியது இருக்கு. நிறைய லேண்ட்மார்க்ஸையும் எல்லாரும் வியக்கிற வகையில பயங்கரமான சாதனைகளையும் அவர் படைப்பார் அப்படிங்கறத உறுதியா நம்பலாம். இன்னைக்கு ஆட்டத்தை அவர் திருப்பி விட்டாரு. 91-6 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரைட்டு, ஆஸ்திரேலியா வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு சுருண்டுட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 120-130 ரன்னுக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தா லபுஷேன் ஒரு எண்டில் ஒரு டெம்பரமெண்டோட ஆடினாரு. பேட் கமின்ஸும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாரு. லபுஷேனோட விக்கெட்டை சிராஜ் தான் எகைன் வந்து தூக்குனாரு. LBW அது ரிவ்யூலாம் போனாங்க, பட் அவுட் கொடுத்துட்டாங்க. சிராஜ் நல்ல ஃபயர் மாதிரி போட்டாரு. இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணி சொல்லணும். என்னதான் ரோஹித் சர்மா கேப்டனா இருந்தாலும் விராட் கோலி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த டீம் கிட்ட பம்புடப்பா இருப்பாங்க தெரியுமா, ஒரு எந்தோசியாசம் பரப்புவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டை வந்து அவர் கேரி பண்ணார் விராட் கோலி. அது ஆன் ஃபீல்டில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ஒரு மாதிரி பேக்கடா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அது சிராஜுக்கு மேபி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா இன்னொரு வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருந்தது. அதாவது கோலியை எல்லாரும் சாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, சியர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சிராஜ் பவுலிங் போடும்பொழுது கோலி வந்து சிராஜை காமிச்சு அவன் பேரை சொல்லி இது பண்ணுங்க. உடனே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து டிஎஸ்பி அப்படின்னு கத்துனாங்க. ஸோ டிஎஸ்பி அப்படின்னா முதல்ல டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் தேவி ஸ்ரீ பிரசாத், இப்போ சிராஜ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் லபுஷேனோட விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமும் பேட் கமின்ஸ் கொஞ்சம் கேரி பண்ணாரு. பேட் கமின்ஸ் விக்கெட் அப்படியே எப்படா விழுகும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வேலையில அவருக்கும் மிச்சல் ஸ்டாருக்கும் ரன் அவுட் ஒரு மிக்ஸ்அப் ஆகி மிச்சல் ஸ்டார் விக்கெட் போச்சு. அப்புறம் பேட் கமின்ஸோட விக்கெட்டையும் ஜடேஜா எடுத்தாரு. ஆனா நம்ம தமிழ்ல இந்த மழை விட்டும் தூவானம் விடவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, விட்டகுறை தொட்டகுறையா ஸ்காட் போலண்ட் அண்ட் நேத்தன் லயான் அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து போயிட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு ஒரு தொல்லை தான். அந்த விக்கெட்டை எடுக்கவே முடியல. கடைசியில கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பும்ரா தான் அந்த விக்கெட்டை எடுத்தாரு. அப்பாடா முடிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது நோ பால் அப்படின்னு சென்னை 28 வர மாதிரியே காமிச்சாங்க. இன்னொன்னு, இந்த இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பவுலர்ஸ் கொஞ்சம் நோ பால்ஸ் ஜாஸ்தியாவே போடுறாங்க. பும்ராவும் போடுறாரு, ஜடேஜாவும் நோ பால் போட்டாரு. அதுல ஒரு விக்கெட் வந்து நோ பாலே விழுந்தது. அது மட்டும் இல்லாம ஜெய்ஸ்வால் இன்னைக்கு ஒரு 3 கேட்ச் டிராப் பண்ணாரு. சில பிளேயர்ஸுக்கு அந்த நாள் அமையல அப்படின்னு வைங்களேன், கையிலேயே லட்டு மாதிரி விழுந்தாலும் அவங்களால பிடிக்க முடியாது. இது நம்ம பார்த்துருக்கோம். கேட்ச் விடும்பொழுது ஒட்டுமொத்த டீமுமே வந்து அந்த பையனை திரும்பி பார்க்கும்பொழுது ஒரு சின்ன பதட்டம் வரும். அந்த பதட்டம் ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்தது. மேபி போக போக சரியாயிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நிலவரம் என்ன அப்படின்னா 333ங்கிறது ஆஸ்திரேலியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டார்கெட்டாக இருக்கு. இன்னும் ஒரு விக்கெட் நம்ம எடுக்கணும். நாளைக்கு அவங்க வந்து பேட் பண்ணும்பொழுது எவ்வளோ நேரம் பேட் பண்ண போறாங்க, மேபி 350 ஒரு மாதிரி ரவுண்ட் ஆக்கிட்டு நம்ம கிட்ட சேஸ் பண்ண கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறதா ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா அதற்கான
சாத்தியம் தான் அதிகம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கே அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல டிக்ளேர் பண்ணி லாஸ்ட் செஷன்ல ஒரு 10 ஓவர் நம்மள பேட் பண்ண வச்சிருந்திருக்கலாம். ஆனா அங்க ஒரு சிக்கல் இருக்கு. அங்க மிச்சல் ஸ்டார்க்கு ஸ்லைட்டா ஒரு இன்ஜுரி இருக்கு அப்படிங்கிறதுனால மெயினா போல் பண்ண வேண்டியது பேட் கமின்ஸ் அண்ட் போலன் 2 பேர் தான் போல் பண்ணணும். அப்புறம் மிச்சல் மார்ஷ் இருக்காரு, அவரோட பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி பெரிய அளவுக்கு எடுபட மாட்டேங்குது. அப்புறம் இவங்க நேதன் லியோனை தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி தான் அவங்க இன்னைக்கு ஏர்லியா டிக்ளேர் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு அவங்க நமக்கு ஒரு 350 ரன் அப்படிங்கிற டார்கெட்டை கொடுக்கலாம். 350 ரன் ஒரே நாளில் அடிக்கணும் அப்படிங்கும் போது நம்ம ஒன் டே மோட்ல தான் ஆட வேண்டியது இருக்கும். நம்ம இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆடணும் அப்படின்னா நாளைக்கு வின்னுக்கு தான் ஆடணும். இல்ல நம்ம இந்த சீரீஸை மட்டும் கைப்பற்றணும், இதை வந்து டிரா பண்ணி விட்டுறலாம், அடுத்து சிட்னில பாத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட ஆடினாங்க அப்படின்னா டிராவை நோக்கி போகலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 5th டே நாளைக்கு நமக்கு காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிச்சை கவாஸ்கர் அனலைஸ் பண்ணி ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா பிச்சு வந்து ஃபிளாட் ஆயிருச்சு. அது கடைசி 2 விக்கெட்டை, அதாவது கடைசி 2 பேர் ஆடினாங்க இல்லையா, நேதன் லயான் அண்ட் ஸ்காட் போலண்ட், அவங்க விக்கெட்டை எடுக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு தெரியுது பிச்சு வந்து பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ண தயாராயிருச்சு அப்படின்னு. அதனால இந்தியன் பேட்டர்ஸ் வந்து டெஃபினட்டா ரன் ஸ்கோர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா பவுலர்ஸோட ஃபுட் மார்க் இருக்குல்ல, அது அங்கங்க கொஞ்சம் இருக்கு. அதை யூஸ் பண்ணி, அந்த ரஃபை யூஸ் பண்ணி நேதன் லயான் வந்து ஸ்பின் பண்ணலாம் 5th டேல. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம ஆட வேண்டியது இருக்கும். மற்றபடி அந்த பிச்சில் புல்லே கிடையாது, கிரீனே கிடையாது, எல்லாமே ஒரு மாதிரி வர வரன்னு ஆயிடுச்சு. அதனால ஃபிளாட்டாக தான் இருக்கு, ஆடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு. இதைத்தான் ஃபர்ஸ்ட் டே அப்பவே பும்ரா அந்த கான்வர்சேஷன்ல சொல்லும்பொழுது இது பேட்ஸ்மேனுக்கு ஒரு கிறிஸ்மஸ் பிரசன்ட் மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கமின்ஸ் கிட்ட சொன்னேனே பும்ரா சொல்லியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு இது பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான ட்ராக் தான். அதனால தான் ஆஸ்திரேலியா 474 அடிச்சாங்க. நம்மளாலையும் ஓரளவு ஃபைட் பேக் கொடுக்க முடிஞ்சது. வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ் ரெட்டி இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் நம்ம ஹெல்ப் பண்ணுச்சு. ஒருவேளை டாப் ஆர்டர் ஓரளவுக்கு ஒரு 40-50 ரன் அடிச்சு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளாலையும் இந்த 400 மார்க்கை ஈஸியாக கடந்து ஆஸ்திரேலியா ஸ்கோரை ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணிருக்க முடியும். அதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியும் இது ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு நம்ம பாசிட்டிவா ஆடணும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்ம வின்னுக்கு ட்ரை பண்ணலாம். இல்ல அந்த இடத்துல கட்டையை போட்டு தான் ஆகணும் அப்படின்னா கட்டை போடலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்னு பார்த்தா யாரெல்லாம் நாளைக்கு முக்கியமான ரோல் எடுத்துக்க வேண்டியது இருக்கும்னா, அஃப்கோர்ஸ் ஜெய்ஸ்வால், KL ராகுல், நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், விராட் கோலி இவங்க 5 பேருமே வந்து முக்கியமான ரோல் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஜடேஜாவும் லிஸ்ட்ல இருக்காரு. ஒருவேளை அவுட் ஆஃப் நோவேர் ரோஹித் சர்மா நாளைக்கு இறங்கி ஒரு குவிக்கா ஸ்கோர் பண்றாருன்னு வைங்களேன், அவரோட அதிரடியான ஆட்டத்தில் ஒரு 40-50 ரன் கான்ட்ரிபியூட் பண்றாரு அப்படின்னா அதுவுமே நமக்கு ஒரு ஹேண்டியா இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே மேட்ச் வந்து கொஞ்சம் ஈக்குவலா தான் இருக்கு. டிராக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா தெரியுது. ஆட்டத்தோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்பொழுது அது வின்ன நோக்கி போகுதா இல்ல டிஃபென்ஸுக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க, இது மேட்ச் பேச்சு ஆன் கைலாஷ் டாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைலாஷ் டாக்ஸ். ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோட் விரைவில்.